தேனி தனியார் ஓட்டல் கூட்டரங்கில் தேனியைச் சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு அரிய வகை நோய் இரத்த நாள குறைபாட்டை கண்டறிந்து மதுரை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் காப்பாற்றி சாதனை படைத்தனர். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி வழங்கினர். டாக்டர் ஸ்ரீனிவாசன், டாக்டர் மத்சூதன், எங்கள் 2 பேருமே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்குது. குடல் கல்லீரல் மற்றும் கடை அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம தேனியில் ஒரு ரேர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக மதுரையில். அதை பற்றி பேசுகிறதுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டு. அது வந்து ஒரு 13 வயசு பாப்பா சார் டாக்டர் வெங்கடேஷ் அவங்க கிளினிக்கில் காயத்ரி மெடிக்கல் சென்டரில் பார்த்து கண்டுபிடிச்சி நம்மளை கான்டாக்ட் பண்ணது. இந்த குழந்தைக்கு வந்து பிறவையிலேயே கல்லீரலுக்கும் இதயத்துக்கும் ஒரு அப்நார்மல் கனெக்ஷன் இருக்குது. அதனால் குழந்தையின் வளர்ப்பு அவங்களுடைய க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்குது. இதை வந்து சார் பார்த்து எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அதை டயக்னோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் மூலமாக அப்நார்மல் கனெக்ஷனை பிளாக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பண்ண ஸ்கேன், பின்னாடி பண்ண ஸ்கேன், பிளட் டெஸ்ட் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த பாப்பா வந்து 1 மந்த் ஆகுது, ரிகவர் ஆகி நல்லா நார்மலாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம மண்டே உங்கள் காயத்ரி மெடிக்கல் சென்டருக்கு இங்கே விசிட் வரோம். அதுலேருந்து பார்த்து பிக்கப் பண்ணி இந்த ரேர் கேஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போலோ மதுரையில் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய ரேர் கேஸஸோ குடல் சம்மந்தப்பட்டது, ஈரல் சம்மந்தப்பட்டது, சிரோசிஸ், கேன்சர்ஸ் இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து தேனி மற்ற ஊர்களில் இருக்கிற சின்ன ஊர்களில் கூட நம்ம டயக்னோஸ் பண்ணி மதுரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு டீமாக ஹாஸ்பிட்டல் சப்போர்ட்டு, டாக்டர்ஸ் டீமு எல்லாமே வந்து டீமாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து வேர்ல்ட்லேயே ஒரு 300 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்குது. சவுத் தமிழ்நாடுலன்னு பார்த்தா இது வந்து கிட்டத்தட்ட முதல் கேஸ்ன்னு சொல்லலாம். இந்தியாவிலேயுமே இது ரொம்ப ரேரான கேஸஸ் தான். இந்த கேஸ் வந்தவங்க நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி சார் ரெடி பண்ணுவோம், என்னென்ன மாதிரி அலர்ட் ஆகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ இருக்கீங்க நார்த் இந்தியன் இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ்? ஸோ இதோட ஜென்ரல் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவாக சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தேவையான ஸ்கேன்ஸு அதில் என்ன பிக்கப் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்டிஸை வச்சு தான் அதை வந்து ட்ரீட் பண்ணுறது. ஸோ சரியான மருத்துவர் அணுகணும், அதுக்குண்டான எக்ஸ்பர்ட் கேர் கிடைக்கும். என்ன சிம்டம்ஸ்னு பார்த்தா லிவர் கொண்டான பிளட் வந்து பைபாஸ் பண்ணி டேரெக்டாக ஹார்ட்டுக்கு போடுறதுனால ஹார்ட் பிரச்சனைகள் வரலாம். லிவருக்கு சரியாக பிளட் போகாதனால லிவர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த லிவருடைய சுத்திகரிப்பு வேலை நடக்காததுனால அந்த பிளட் வந்து அன்ஃபில்டராக உடம்புக்குள்ளே போகிறதுனால குழந்தையோட வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட்டு, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த பிளட் அப்நார்மல் கனெக்ஷனை பிளாக் பண்ணி நார்மலாக லிவருக்குள்ள பிளட் போக வச்சுட்டனால இனிமேல்ட்டு அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் சமயத்தில் ஸ்கேனில் ப்ரெஷர் செக் பண்ணி அது பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எக்ஸஸ் பிளட் லிவருக்குள்ள போகாமல் இருக்கணுங்கிறதுனால நம்ம அதை ஆப்ரேஷன் சமயத்தை பிளாக் பண்ணும்போதே பிஃபோர் ஆஃப்டர் ப்ரெஷர்லாம் பார்த்து ஸ்கேன் பார்த்து கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம பிளாக் பண்ணணும். லிவர் வளரும், லிவர் வந்து நார்மலாக வளரும். அதனால் அந்த திருப்பி அதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகாது. இப்போ வந்து லிவர் வழியாக நார்மல் பேசேஜ் வழியாக பிளட் போகும். அப்நார்மல் பேசேஜில் போனால் நம்ம பிளாக் பண்ணிடலாம். நார்மல் பேசேஜில் போகும். அது இந்த ஆப்ரேஷன் அப்புறம் எவ்வளோ ஸ்டடி பண்ணுது? யூஸ்வலாக அதோட டெவலப்மெண்ட் வந்து பீடியாட்ரிஷியன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் மூலமாக நமக்கு தெரியும். ஸோ இதுக்காக இந்தியாவில் அந்த மாதிரி கேஸஸ் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியர் ரொம்ப ரேர் கேசஸ் அப்படிங்கிறதுனால 1 or 2 கேஸ் ரிப்போர்ட்டாக தான் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதனால் நம்ம சக்ஸஸ் இதுங்கிறது சொல்கிறது லேட் ஆகிடும். இப்போ எங்கள் கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 years and 20 years எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 1-2 கேஸ் தான் அவ்வளோ ரேர். அப்போலோ ஒரு கேஸ் மட்டும் தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணுறீங்களா? அடுத்து இந்த மாதிரி அறிவகை நோய்கள் தான் பண்ணுறீங்க? எல்லா அறிவகை நோய்கள் கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கீங்களா? எல்லா ரேர் டிசீஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு டீமை பண்ணுறதுனால தான் அது பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கேஸுக்கே பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி டாக்டர், மெடிக்கல் கேஸ்ட்ரோ, சர்ஜன்ஸ், அனஸ்தெசிஸ்ட் எல்லாருமே டீமை பண்ணி பண்ணுறதுனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட மற்ற இதய சம்மந்தப்பட்ட எல்லா ரேர் டிசீஸுமே ட்ரீட் பண்ணியிருக்கோம். டீமை அந்த மாதிரி வேறு முக்கியமான ஏதாவது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகி அவங்களோட அப்பாவோ அம்மாவோ அவங்களோட பாதி லிவரை தானம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ வந்து அந்த குழந்தைங்க 8வது 9வது படிக்க வந்துச்சு. ஸோ அது மாதிரி ரேர் நோய்களுக்கு கண்டிப்பாக அப்போலோ மாதிரி இடம் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். ஏன்னா எல்லா டாக்டரும் அது மட்டும் இல்லாமல் காமனாக பார்க்குற நோய்கள் இப்போ வந்து குடிப்பழக்கத்தினால கல்லீரல் டேமேஜ் ஆகும். அப்புறம் இரைப்பை, குடல், பெருங்குடலில் வந்து கேன்சர், புற்றுநோய் வரலாம். கணைய கல்லீரலில் புற்றுநோய் வரலாம். இது வந்து காமனாக பார்க்கக்கூடிய, நாங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய நோய். பித்தப்பையில் ஒரு கல் வரலாம், ஒரு கன்னியாக வரலாம். இந்த மாதிரி அன்றாட பார்க்கக்கூடிய இதையுமே பெஸ்ட்டாக, அதாவது லேப்ரோஸ்கோபி சின்ன துளை மூலமாகவே பண்ணுறது, அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறதுனால இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த அரிய நோய்களையும் நல்லா டயக்னோஸும் பண்ண முடியும், அது நல்ல ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி நல்லா முடியும். சார் இந்த மாதிரி கேஸ் ஸோ தேனியில் இது சம்மந்தமான அதாவது பேஷண்ட் வந்து தேனி பேஷண்ட்டு இங்கே நம்ம காயத்ரி மெடிக்கல் சென்டரில் தான் பேஷண்ட் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க.
நான் வந்து வாரம் திங்கட்கிழமை வந்து ராஜ் மெடிக்கல் சென்டருக்கு வரேன் விசிட்டுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த பேஷண்ட்டை எங்கள்கிட்ட காமிச்சதுனால தான் நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். இந்த பேஷண்ட் இப்போ நம்ம வரல இல்லை பற்றி தெரியாத யாருக்காவது போயிருந்தேன்னா இன்னும் டிலே ஆகிருக்கும் ட்ரீட்மெண்ட். சார் நம்ம மண்டே வர்றதுனால சாருக்கு தெரிஞ்சு உடனே நம்ம கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கேனை பார்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டதுனால சீக்கிரமாக பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி சார், நீங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இந்த பொண்ணு பார்க்காம ஒரு 20-25 வயசுல எந்த மாதிரியான சிம்டம்ஸ்? ஸோ டிலேட் growth டெவலப்மெண்ட், பிரெயின் growth, அது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், லங் ப்ராப்ளம்ஸ், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க வளர்ச்சியே இல்லாமல் போயிருக்கு, Growth development ஒரு மீனிங்ஃபுல் லைஃபே இல்லாமல் இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சார் வாரம் இங்கே வர்றதுனால ஸ்ரீனிவாசன் அப்போலோவோட கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட், வயிறு டிபார்ட்மெண்ட், லிவர் டிபார்ட்மெண்ட்டு இங்கே வாரம் வர மாதிரி. அப்போ மக்கள் தேனியை சுற்றி உள்ள சின்ன சின்ன உதவி மக்கள் வந்து அந்த பயன் அடையலாம். அந்த பயனை நாங்களும் இங்கே இது வரைக்கும் ரீச் பண்ணுறோங்கிறது எங்களுக்கும் ஒரு திருப்தி. சார், நீங்கள் கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து ஜிஹெச்சில் தான் அதிகமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இந்த நோய் சம்மந்தமாக ஜிஹெச்சில் எதுவும் ப்ராசஸ் பண்ணி அது மூலமாக நோய் கண்டுபிடிக்கணும்னு வேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா சார்? அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி இந்த நோய் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க? Actually, ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்கா அப்படின்னு? ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அவங்க பிஜிஸ் அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களும் ஒர்க் போகிறாங்க. அவங்களுக்கு இது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அதே மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி ஒரு சர்ஜன்ஸ் மீட் இருக்கு. அதில் வந்து இந்த கேஸ் ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ among the டாக்டர்ஸ் community வந்து இது வந்து இந்த நியூஸ் வந்து இதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அறிவியல் பூர்வமான டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்போலோவில் மட்டும்தான் சில நீங்கள் வந்ததுனால அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சு சிம்டம்ஸ் சப்போஸ் இதுக்கு ஆக்சுவலாக பப்ளிக் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் போகிறாங்க. ஸோ அந்த டாக்டருக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு நீங்கள் சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பலம் முழுசாக போய் சேரும். அந்த ஒரு இல்லை, அதுக்கான சயின்டிஃபிக் கான்ஃபரன்சஸ் வந்து இதை பற்றி ஹெல்த் கண்டிப்பாக. டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ணிருக்கீங்களா? அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிற சர்ஜரி டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் அவங்களுடைய பிஜிஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பத்திரிகை மூலம் நீங்கள் இல்லை, அது நீங்கள் அப்ரோச் பண்ணிருக்கீங்க. அதுக்கான நடவடிக்கை சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள சர்ஜரி கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி